யோசேப்புக்கு ஒன்று தெரியும், அவருடைய பாதபடியில் இருக்கிற நான் பரிசுத்த ஸ்தானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த காலைவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் குடியிருக்க விரும்புகிற ஒரே கோயில் என் இதயம் மாத்திரம் தானே. இந்த இதயத்துக்குள் இருந்து வருகிறவைகளை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த இதயத்தில் நான் ஒன்றை சொல்லுகிறேன். உங்கள் வீட்டில் 1 கோடி ரூபாய் வந்து விட்டது, பணம் பணம் என்று நீங்கள் பிதற்றுகிறீர்கள். முதலாவது தேவன் அங்கிருந்து வெளியே போவார். ஃபர்ஸ்ட், நீங்கள் பணத்தை பீரோவில் வச்சிருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர் பிரசன்னம் இருக்காது. நேற்று வர பாடுனேன், நல்லா இருந்தேன், பணம் இல்லை, என் உதடு துதிச்சிச்சு, ஆனால் இன்னைக்கு துதிக்க வர முடியல பிரதர், பிரசன்ஸ் இல்லை பிரதர். பாவமே இயேசுவை விட நீ எதையோ மேன்மைப்படுத்துவதுதான், அதுதான் முதல் பாவம். அழைத்து அழைத்து ஆராதனைக்கு வருவதல்ல, தள்ளி தள்ளி பழுப்பது பழம் அல்ல. இன்னைக்கு மாம்பழங்கள், ருசியான மாம்பழங்களை சாப்பிட்டு 50 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா மொத்தமாக ஒரு அறுவடையை போடுவாங்க, மொத்தமாக கல்லுகளை வைப்பாங்க, பழுக்க வைப்பாங்க. நம்ம சாப்பிட்றது ருசி உள்ள பழங்கள் அல்ல பிரியமானவர்களே. நம்ம சாப்பிடுவது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற ஆராதனை பரிசுத்தத்தோடு ஆராதித்தால் நம்ம ஆராதனை முடிகிறதுக்குள்ள எல்லா வியாதியும் சுகமாகித்தான் போவார்கள். நாம் தேவன் எதிர்பார்க்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறனோ, ஆண்டவரே உம்மை விட நான் வேலையை ரொம்ப நேசிக்கிறனோ, உம்மை விட பணத்தை நேசிக்கிறனோ, உம்மை விட புகழை நேசிக்கிறனோ, நான் கொஞ்சம் மாறிட்டு வர்றனோ, நான் அம்மை நேசிக்கிறத நிறுத்திட்டனோ. ஏன்னா ஆண்டவர் அந்த ஏன் தெரியுமா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் என்னை சொல்லுங்களேன், நான் என் மனைவியை நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் எங்கேயோ போகிற இடத்துல நான் நேசிக்கிறேனா இல்லையாங்கிறத என் மனைவியால் கண்டுபிடிக்க முடியாது. முடியுமா? முடியாது. நம்ம வீட்டுக்காரர் நம்ம வீட்டில் இருக்கார், நம்மளை ரொம்ப நேசிக்கிறார், அன்பு கூறுறார், எல்லா பொருளும் வாங்கி கொடுக்குறார். இப்படி நிறைய பேர் இங்கே ஒன்று வச்சுக்கிறான், போகிற இடத்துல ஒன்று வச்சுக்கிறான், வேலை ஸ்தலத்தில் ஒன்று வச்சுக்கிறான். இப்போ அதுதான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அவர் விரும்பினார், அவர் வச்சுக்கிட்டாருன்னு சொல்கிறான். ஆனால் என்ன ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது என் இதயத்தை சுக்கு நூறாக உடைச்சு பார்த்துருவார். நான் எதை நேசிச்சு இங்கே நிற்கிறேன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் சொன்னார், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் கொலையும் களவுகளும் பொய் சாட்சிகளும் விரோதங்களும் தூஷணங்களும் புறப்பட்டு வந்துருமா. அப்போ இந்த இதயத்தில் பார்ப்பாரு, நான் இல்லவே இல்லையா, தூஷணம் வருது, பொய் சாட்சி வருது, கொலை வருது, விபச்சாரம் வருது, வேசித்தனம் வருது. ஆனால் நான் விரும்புகிற பரிசுத்தம் எங்கே? பரிசுத்தர் உள்ள இருந்தால் பரிசுத்தம் தான் வெளிப்படும். அதனால தான் அவன் சொன்னா, அந்த அம்மா திருன்னு முழிக்கிறா. போத்திபார் மனைவி, யாரும் இல்லையப்பா, வாப்பா தப்பு பண்ணலாம், புருஷன் பேக்கை கொண்டு போயிட்டாருப்பா, வரமாட்டாருப்பா, ரொம்ப நாள் ஆகும்பா, வியாபாரம் பண்ண போயிருக்காரு, உன்ன மாதிரி ஒருத்தரை பிடிச்சிட்டு வருவாரு, அதுக்கு தான் போயிருக்காரு. ஆனால் அவன் சொல்றான், என் தேவனுக்கு விரோதமாய். எங்க தேவன் இருந்தாரு? அவனுக்குள்ள இருந்தாரு. எங்க தேவன் இருந்தார்? எகிப்தில் இருந்த அவனுக்குள் தேவன் இருந்தார். கையை நல்லா தட்டுங்களேன், அல்லேலூயா. ஏனென்றால் இங்கே ஒரு சத்தம் என் காதில் விழுகிறது, பிரதர் என்ன மாதிரி ஜெபிக்க முடியாது, பரிசுத்த ஸ்தானமாய் மாறி பாதஸ்தானத்துக்கு வர வேண்டும். லீபனோனில் இருந்து கேதுருக்கள் புறப்பட்டு வரும், அதுதான் முக்கியம். அவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நான் அவருக்கு விரோதமாக என்ன செய்தேன் என்று பார்க்க வேண்டும், அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். இதில் தாவீது கொஞ்சம் ஸ்காலர். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார். ஏன்னா பல நேரம் நானே நினைப்பேன், நான் ரொம்ப நல்லவண்ணே, 4 பேர் வந்து சொல்லும்போது என்னையா இப்படி பண்ணுற, என்னையா இப்படி நடந்துக்கிற, ஓஹோ ஆண்டவர் பேசும்போது தானே தெரியுது நான் எவ்வளோ மோசமான. அதனால தான் நான் அவமானப்பட்டுக்கிட்டு நிற்கிறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், பரிசுத்தத்தோடு அவருடைய பாதத்தை தேடுறவன் உலகத்துக்கு முன்னாடி தலை குனிய முடியாது, தலை குனிய விட மாட்டார். நான் கேட்குறேன், பார்வோனுடைய அரண்மனையில் 2ஆம் நபராக யோசேப்பு உட்கார்ந்த பிறகு போத்திபாருடைய மனைவி எந்த முகத்தை வச்சுட்டு அந்த நாட்டில் சோறு வாங்கி சாப்பிட்டான்? எந்த முகத்தை வச்சுட்டு யோசேப்பு கிட்ட வந்திருப்பா பாருங்க. நான் நினைச்சு பார்த்தீங்களா? எந்த முகத்தை வச்சுட்டு யோசேப்பு கிட்ட வந்து சாப்பாடு வாங்கியிருப்பா? முழு தேசமும் அவன் விரல் இல்லாமல் அசைய முடியாது. பரிசுத்தம் உள்ளவர்களை மகிமைப்படுத்தியே தீருவார்.
அதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ட்ரிக் இல்லை, ஏமாத்துறது இல்லை. சனிக்கிழமை இரவுகளில் என்னை பரிசுத்தப்படுத்தும். யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? நீ லூஸுங்கிற இடத்துல தூங்கிட்டு இருந்திய, இனி அது லூஸ் இல்லை, அது ஒரு வரலாற்று சின்னம். இனி அது பெத்தேல், அது மை ஹவுஸ், என்னுடைய வீடு, நான் வாசம் பண்ணுகிற இடம். அது நேரப்போ, நல்ல கவனிங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நேரப்போ அங்கே போய் நீ பலிபீடத்தை கட்டு, நீ பலி செலுத்து அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உன்னை சுத்திகரித்துக்கொள்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அங்கே வீட்டம்மா ராகேலே வச்சுருக்காங்க, தங்கத்தில் வச்சுருக்காங்க விக்கிரகத்தை. நெருக்கமான ராகேல் தங்கத்தில் விக்கிரகத்தை வச்சுருக்காங்க. அப்பா வீட்டிலேருந்து சுட்டுட்டு வந்தது, அப்பா வீட்டிலேருந்து சுட்டுட்டு வந்தது அப்பாவே ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ யாக்கோபு என்ன பண்ணா தெரியுமா? கொண்டு வாங்க அம்மா சார், 100 பவுன் சார், அந்த சிலை கொண்டு வாங்க, குழியை தோன்றா, போடுறா, எல்லாத்தையும் மூடுறா, பலி செலுத்துவோன்னு செலுத்தினான். செலுத்தி முடிச்சவன கர்த்தர் வந்தாரு. இந்த சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பாங்கன்னு சொன்னாரு, உன் சந்ததியில் ஆசீர்வாதம் வரும்னு சொன்னாரு. ஆமாம், அதான் சொல்கிறேன். பெயர் சபாவிலும் பெத்தேலிலும் பலி செலுத்தி முடிந்து இரவு வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் சத்தம் கேட்கும். யாருக்கு? கொஞ்ச நாளில் ராகேல் இறந்துருவாங்க, ஆனால் பரலோகத்தில் இருப்பாங்க. எல்லாருடைய கல்லறை எப்ரோனில் இருக்கும்போது ராகேலுக்கு மட்டும் பெத்லகேமில் கல்லறை. ஆனால் ஏன் தெரியுமா? சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு பரலோகத்திலும் மகிமை, சுத்திகரிக்கப்படாதவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. 2 விஷயங்கள் அதுதான் நீங்கள் புரியணும். சும்மா வந்தேன் சும்மா போனேன், இப்படியே எத்தனை வருஷமா ஆராதனைக்கு வந்துட்டு போறீங்க? சும்மா வந்தேன் சும்மா போனேன், சும்மா வந்தேன் சும்மா போனேன். பாஸ்டருக்கு ஒரு கடமை இருக்கு, இல்லை, அவருடைய பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி, அல்லேலூயா, சிங்காரிக்கும்படி லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவங்களை தேசத்தில் தலைவர்களாக உயர்த்துவார், பட்டணங்களில் தலைவர்களாக உயர்த்துவார். அதுதான் அவர்கள் வைராக்கியம் கொண்டார்கள். தானியேலை குறித்து பார்க்கும்போது சாப்பாடு கூட தொட்ட மாட்டேங்கிறாரு, சாப்பாட்டில் கூட தீட்டுப்படுத்த விட மாட்டேன். அவர் பாதபடி மட்டும் தேடுகிறவர்கள் அல்ல, அவர் பரிசுத்தத்தையும் சேர்த்து தேடுகிறவர். இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாததுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன். நான் நம்ம தெருவுக்கு, நம்ம ஏரியாவுக்கு போகும்போது அங்கே ஒரு தாத்தா ஜபக்குழுக்கு வருவார். அந்த தாத்தா எப்போ நான் கூட்ட முடிஞ்சோன்னே, தம்பி ஒரு 20 ரூபா கொடுங்கன்னு கேட்பாரு. நானும் 20 ரூபா கொடுப்பேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, என்னடா 20 ரூபாயா கேட்குறாரு அப்படின்னு ஒரு டவுட்டு. இருந்தாலும் இறங்கணும் இல்லையா, அதனால நான் கொடுத்துருவேன். போன வாரம் நான் காசே கொண்டு போகலை. அப்போ கேட்டார் 20 ரூபா, இப்படி தான் பார்த்த உடனே கேட்பார் 20 ரூபான்னு. என்கிட்ட இல்லை, ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், அவருக்கு ஒரு 20 ரூபா கொடுங்க. பாஸ்டர் நானும் அப்பப்போ கொடுப்பேன், பொடி வாங்கி போடுவார் பாஸ்டர். இப்படி தான் ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிக்க இறங்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன். ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், நீ புகைப்பிடிச்சிட்டு உன் இருதயத்துக்குள்ளே இருக்க ஆண்டவருக்கு இருமலை உண்டாக்குறேன் எப்படி. ஆனால் தோத்திரம்லாம் நல்லா போடுறப்பா, உன் ஸ்தோத்திரத்துக்கு குறைவே இல்லைப்பா. என்ன, ஆண்டவர் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கிறவர், பரிசுத்தத்தை விட்டு கொடு, பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்டுகிறவர். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன டவுட்னா, யாருமே சொல்லி கொடுக்காம யோசேப்புக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னு, கர்த்தர் இருக்கிறவனுக்கு அது புரியும். யாரும் சொல்லி, யோசேப்புக்கிட்ட பைபிளில் எந்த இடத்துலையும் இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. பாவி நீச பாவி நினையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். எல்லாரும் சொல்லுங்க, என்
ஜீவன் எல்லை எட்டிடும் பரிசுத்தம் என எழுதும். அல்லேலூயா. உபாகமத்திலே மோசே திருப்பி எழுதும் போது, ஞாபகப்படுத்துவதற்கு எழுதும் போது, உபாகமம் 23 அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு பாதஸ்தானம். ஆனா பாதஸ்தானம் என்ன ஸ்தானமா இருக்கணும்? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? தலைப்பு என்ன? பாதஸ்தானம். அப்ப பாதஸ்தானம் எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஸ்தானமா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? இந்த வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கார். 2 காரியத்துக்கு தான் உங்க வீட்டுக்குள்ள இருக்காராம். ஒன்றும் உங்களை காப்பாற்ற, இன்னொன்று உங்க சத்துருக்களை அழிக்க. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால தானே கிறிஸ்தவனுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவன் தான் சொல்கிறான், எவனோ செஞ்சுட்டான் பாஸ்டர், அவன் செஞ்சா உனக்கு பலிக்காது. அல்லேலூயா. அவன் செய்வான், அவனுக்கு செய்கிறது தான் வேலை, அவன் செய்வான், ஆனால் உனக்கு பலிக்காது. ஏன் தெரியுமா? உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், உங்களை காப்பாற்ற இருக்கிறாரு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு இருக்கிறாரு. ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு, கவனிங்க இதான் முக்கியம், உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுள். உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுள். உன் இதயம் சுத்தமாக இருக்க கடவுள். நிறைய பேர் வருவாங்க, நான் மனம் திரும்பிட்டேன். உங்கள் மனைவியை மன்னிங்களேன், அதை மட்டும் சொல்லாதீங்க. உங்கள் புருஷனை மன்னிங்களேன், அதை மட்டும் பேசாதீங்க. வேறு என்னன்னாலும் பேசுங்க. உன் பாளையம் அந்த உன் மனைவியே உனக்கு சத்துருவாக இருந்தாலும் அவங்களையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்க கர்த்தர் போதுமானவர். ஏன்னா நீ பல நேரம் அப்படியும் நடக்குது குடும்பங்களில். உன் கூட வாழ மாட்டேன்னு போகிறான், நீ எனக்கு வேணான்னு சொல்கிறான். அதுக்கு ஒன்று தான், உங்கள் இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒன்று மட்டும்தான். நிறைய நேரத்தில் நம்ம எல்லோரும் டூர் போவோம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். பாஸ்டர் வரலன்னு சொன்னோன்னு, அப்பாடா இந்த ஆள் வரல, அப்போ தாண்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலான்னு சொல்லுவோம். ஆனால் சீனாய் மலையில் வரமாட்டேன்னு சொன்னப்போ, நீங்கள் வரலன்னா கானானுக்கு போயிடலாம்ப்பா, நீங்க இல்லைன்னா, நீங்க எங்க கூட இல்லைன்னா ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா. ஏன் தெரியுமா? எங்களை காப்பாற்றவும் எங்கள் சத்துருக்களில் இருந்து நம்ம எல்லாம் அப்படி ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி இருக்கோம். நம்மளை காப்பாற்றுறது அவர் மட்டும்தான், நம்மை காப்பாற்றுவதற்கு. அதனால தான் சொல்கிறேன், எப்பையும் ஆண்டவருக்கு இது பிரியமா இருக்குமா, ஆண்டவருக்கு இது ஏற்றதா இருக்குமா? சகோதரர்களே, இதனால எனக்கு லாபம் கிடைக்குமா பார்க்காதீங்க, அவர் போயிடுவாரு. இதனால எனக்கு மேன்மை கிடைக்குமா பார்க்காதீங்க, அவர் மேன்மைப்படுத்துவார். அதனால தான் ஒன்று மட்டும் பாருங்க, அவர் என்னோடு இருப்பாரா, அவர் என்னை விட்டு போய் விடுவாரா, சத்துருக்களை அவர் பார்த்துக்கிடுவாரு. இப்போ நேருக்கு நேரம் மோதனா கண்டுபிடிச்சிருவீங்க. மந்திரவாதம் பண்ணா, பில்லி சூனியம் பண்ணா, பிசாசுகளை அனுப்பிவிட்டா, அப்போ ஆண்டவர் உங்கள் கூட இருந்தா உங்களை மகிமைப்படுத்துவார். உங்கள் மகிமையை ஒருத்தரும் குலைக்க முடியாது. அப்போ நீங்கள் அவருடைய பிரசன்னத்தினுடைய காரியத்தில் பரிசுத்தத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பரிசுத்தத்தில் அவர் விட்டு கொடுக்க முடியாது. பரிசுத்தத்தை ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவருடைய பேரே பரிசுத்தம். இன்னொரு வசனம் இருக்கிறது, 2 சாமுவேல் 7 அதிகாரம் 6 வசனத்தை கவனித்து பார்த்தால் அங்கே தாவீதினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை நான் சர்ச்சுக்குள்ளே இல்லைப்பா. நீங்கள் போயிட்டீங்கன்னா அவரும் வேலை முடிஞ்சு போயிடுவார். நிறைய பேர் இந்த சர்ச்சையே கும்பிடுவான், சர்ச்சை பிடிச்சி கட்டிக்கிட்டு இருப்பான், சர்ச்சுக்குள்ளே இல்லை, நமக்குள்ளே இருக்கார். நம்ம தான் ஸ்பெஷல். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு இந்த கட்டடம் இல்லை, இதை விட்டுட்டு தான் பரலோகம் போக போகிறோம். அவருக்கு நம்ம தான் ஸ்பெஷல். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் உங்கள் கூடாரத்தில், உங்கள் வாசஸ்தலத்தில் உங்களோடு நான் குடியிருந்து உங்களை காப்பாற்றினேன், உங்கள் சத்துருவின் கையில் இருந்து உங்களை விடுதலையாக்கினேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட, நல்ல கவனிங்க, இதை தெரிஞ்சுக்கிட்ட கோலியாத்து தான் மொத்தமாக வந்தால் மொத்தமாக அடிப்பாங்கடா, ஒத்தைக்கு ஒத்த வாடா, ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு 40 நாள் கூப்பிட்றான். ஒத்தைக்கு ஒத்த, நம்ம ஊரில் சொல்லுவான்ல, தெம்பு இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த வாடா, தைரியம் இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த அடிச்சு பாடுறான்னு. அவன் வேற இப்படி வந்து நிற்கிறான், 9 அடிக்கு மேலே இருக்கான். அவன் முன்னாடி பார்த்தா 40 நாள் வந்து திட்டுறான். ஆனால் ஒரு பரிசுத்தம் உள்ள தாவீது வர வேண்டியது இருந்துச்சு. ஒரே ஒரு தடவை தான் சத்தம் கேட்டான், அடிச்சு துவைச்சு போட்டு போயிட்டான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
அவன் சொன்னா, இவனை எப்படி பேச விட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரை இவன் நிந்தித்தானே, அதோடு வெற்றி வந்துருச்சு. எப்ப அவன் தேவன். அதனால தான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்னைக்கு நீங்க உலகத்தையும் பணத்தையும் நிலத்தையும் சொத்துக்களையும் ஒன்றுமில்லாதவைகளை முக்கியப்படுத்துகிறீர்களோ அன்று நீங்கள் உங்கள் மகிமையை இழக்கிறீர்கள். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் எது தந்தாலும் எங்க கண்ணு அது மேல போகக்கூடாது. சாதிச்சிட்டோம்னு நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவருக்காக இந்த மனிதர்களை செய்வதற்கு அவர் கிருபை பாராட்டினார், அவ்வளோதான். இயேசுவுக்காக செய்யணும்னு ஜெபிக்காதீங்க, ஆண்டவர் உமக்காக செய்கிறதுக்கு ஒரு பாக்கியதை எங்களுக்கு தாரோப்பான்னு சொல்லுங்க. அதனால தான் பாத ஸ்தானம், பரிசுத்த ஸ்தானம் இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுவாங்க. ஆனால் வரும்போது வர்ற வழியெல்லாம் பரிசுத்த சிந்தையோடு வாங்க. பகைகள் ஞாபகம் வந்தால் மன்னிக்கிறேன் என்று சொல்லி வாங்கள். யார் மேலேயாவது கோபம் கொப்பளித்து வந்தால், ஆண்டவரே அந்த தூஷணமாய் பேச மாட்டேன் என்று சொல்லி வாங்கள். இந்த வியாதியில பிசாசு, இந்த சரீரத்தில் பிசாசு ஒரு வியாதியை வைக்க முடியாது, ஒரு வியாதியை வைக்க முடியாது. முழுமையா சுகமாகி போவீங்க. அதான் பார்த்தேன், ஒரு கண்ணு வாங்கணும்னா 80 லட்சம் ரூபாயா, ஒரு இதயம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா திரும்ப பண்ணணும்னா 5 கோடி ரூபாயிலிருந்து ஆகுமா. ஆண்டவரே, மொத்த உடம்புக்கும் ஒரு மார்க் போட்டு எத்தனையோ கோடி ரூபா சொல்கிறான். ஆப்ரேஷனே எத்தனையோ கோடி சொல்கிறான். எல்லாம் நல்லா வச்சுருக்காருல்ல அண்ணா, எல்லாம் நல்லா தந்திருக்காருல்ல. அதனால தான் பரிசுத்தத்தை விரும்புங்க. ஒரு வாலிபன் பரிசுத்தமாக இருந்தால் அவன் ராஜாவாக தான் இருப்பான். வாலிப நாட்களில் அது ஒரு விலையேற பெற்ற காலம், வாலிப நாட்கள். அதனால எங்கே சோறு போட்டாலும் போகக்கூடாது. ஒரு விசுவாசியை பார்த்து அந்த மரத்தடியில் போய் உட்காந்து ஒரு கையில் ஒரு பிளேட் உட்காந்து சாப்பாட்டுக்கு ரெடியாக நின்றுக்கிட்டு, எங்கே சோறு போடுறான், எங்கே போட்டாலும் போகிறான். பரிசுத்த ஸ்தானம், சத்தமாக சொல்லுங்க. தேவதாரு விருட்சங்களால் சிங்காரிப்பார், அவர் நம்மை பரிசுத்த உள்ளவர்களை அலங்கரித்தே தீருவார். எதுக்காக அலங்கரிக்கிறோம்? அது அப்படி இன்னைக்கு ஒரு வித்தியாசம். எதுக்காக மணப்பெண்ணை அலங்கரிக்கிறோம்? எல்லாரும் வந்து யாரைத்தான் பார்ப்பாங்க? ஆமாம், மணமகனை பார்க்குறாங்களோ இல்லை, யாரைத்தான் பார்ப்பாங்க? முதல்ல பொண்ணை பார்ப்பாங்க, அடுத்து எங்கே மேக்கப் பண்ணீங்க, எந்த இடத்துல பண்ணீங்க, எந்த மேக்கப் சென்டரில் போய் மேக்கப் போட்டு வந்தீங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். கையை நல்லா தட்டி, கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். அல்லேலூயா. அப்படி நம்மளை பார்க்குற அளவுக்கு நீங்கள் வாழணும்னா, எத்தனை பேர் பார்வோன்னு சொல்கிறான், உன்னை விட ஒரு பெரிய ஆள் கிடைக்குமாப்பா, இப்படிலாம் கணக்கு போடுற, 7 வருஷம் விளையுங்கிற, அடுத்த 7 வருஷம் சாப்பிட்லாங்கிற, எப்படிப்பா உன்னை விட ஒரு ஆள் உண்டா? அதனால தான் சொல்கிறேன், பரிசுத்தத்தை மட்டும் விரும்புங்கள், இரண்டாவது அவருடைய பாதத்தை விரும்புங்கள். அவருடைய பாதத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் நிறைய பேர் தேவைகளோடு இருக்கீங்க, ஆனால் பாதத்தில் வந்து சும்மா உட்கார்றீங்க. உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறாரு. அதனால தான் என்கிட்ட கேட்டிங்கன்னா, பூமியிலையும் பரலோகத்திலையும் ஒரு இடம், ஒன்றான ஒரு இடம் இருக்குன்னா அவருடைய பாதப்படி மட்டும். அல்லேலூயா. பூமியிலையும் பரலோகத்திலையும் ஒன்றை மட்டும் நான் ஒரு விஷயத்தை பெற முடியும்னா, இங்கே மாங்காய் மரம் இருக்குது, அங்கே மாங்காய் மரம் இல்லை, இங்கே தேங்காய் மரம் இருக்குது, அங்கே தேங்காய் மரம் இல்லை, ஆனால் அவர் பிரசன்னம் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்குயா. கைகளை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னார், என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. தங்கத்தை வாஞ்சிக்காத அண்டர் கிரவுண்டில் இருக்குது, ஆனால் கர்த்தர் இதயத்தில் இருக்காரு. தங்கம் 4000 கிலோ அண்டர் கிரவுண்டில் தாவீது வச்சிருக்காரு, ஆனால் இதயத்திலோ இயேசுவை சுமந்தார், இதயத்திலோ அவருடைய பாதத்தை சுமந்தார். அவர் வாழ்ந்த அதுல்லாம் குகையை இன்னைக்கும் இஸ்ரேலில் இருக்குது. அவர் படுத்திருக்கிற கட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த பாறையை குடைஞ்சு ஒரு சின்ன இடத்துல அவர் படுத்திருக்கிறத பார்த்தேன். அங்கிருந்து எழுதின சங்கீதங்கள், காட்டின் பாறைகளிலிருந்து எழுதின சங்கீதங்கள், மதகுகளின் சத்தத்திலிருந்து எழுதின சங்கீதங்கள், வனாந்தரத்திலிருந்து எழுதின சங்கீதங்கள், அரண்மனையிலிருந்து எழுதினதை விட சுவையானது. ஏன் தெரியுமா? பாதத்தில் இருந்தவனுடைய மகிமையை பறிக்க முடியாது. அல்லேலூயா.